ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர் எங்களோட இன்வைட் எடுத்து வந்திருக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி குன்றல் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாரை மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. டைரக்டர் அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு வரு. இன்றைக்கி ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் அருள் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, ஒரு நல்ல படம். ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாரு. எல்லோரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்கிறது உண்டு, பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாமல் சின்ன சின்னதாக அதை பிளான் பண்ணிடா, நம்மளே பிளான் பண்ணலாம், இப்படி தான் சொல்கிறது உண்டு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம். அது முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுனுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் நிறைய பேர்கிட்ட டேய் இப்படி ஒன்று அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளாரையே சூப்பர் இப்படி பண்ணீங்க லாபமாக எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்காக முடிஞ்சு அப்படி தான் நடக்கும். ஆனால் எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாதிரியே அட்வான்ஸ்டாக முன்னாடியெல்லாம் சொல்லிடுவார் இப்படி தான் பண்ண போகிறோன்னு. அதேமாதிரி அட்வான்ஸ்டாக பேமெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமாம், அவ்வளோ கிளாரிட்டியாக அது பண்ணார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தம்போது நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் என்னென்னா, கவிதா பாரதி சாரோட ரைட்டப் அதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சாரை மோர் தென் ஆக்டர், ரைட்டராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வெற்றி பிரதர், அவரோட படங்களில் தொடர்ந்து நான் நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்லேயே இப்போ இது நடிச்சிட்ருக்கும்போது இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்கே பார்க்கும்போது தான் தெரியும், ஓ அண்ணன் நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்றது. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனால் வெல் பிளான்டாக ஒரு படத்தை முடித்து அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணி கரெக்டாக பட்ஜெட்டில் எடுக்கும்போது நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்தை பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கரெக்டாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டேரக்டரில் சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி படமாக்கி கொடுக்கணும்னு உங்கள் எல்லாத்துட்டையும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 1922 கோயமுத்தூர் மாநகரம் பஞ்சாலைகளினுடைய இயக்கத்திலே உச்சத்தில் இருந்த காலம் அது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயமுத்தூர் அழைக்கப்பட்டது. அங்கே ஏராளமான பஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று ரங்கவிலாஸ் நூற்பு ஆலை. அந்த ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்தது போல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் அப்போது இல்லை. 15 மணி நேர வேலை, ஒரு மாதத்திற்கு 15 ரூபாய் சம்பளம். 15 மணி நேரம் என்பது இன்னும் கூடுதலாக ஆகலாம். அதற்காக எந்த ஊக்க ஊதியமும் வழங்கப்படாது. ஏதாவது ஒரு தொழிலாளி நிர்வாகத்திற்கு எதிராக
பேசினாலோ நடந்து கொண்டாலோ சிந்தித்தாலோ பஞ்சாலை பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த ரவுடிகள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் தண்டிப்பார்கள். இப்படி அடக்குமுறை உச்சத்தில் இருந்த அந்த நேரத்திலே மெதுவாக தொழிற்சங்க உரிமைகளுக்கான, தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு குரல் ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளியினுடைய குரல். அவர்கள் ரங்கவிலாஸ் ஆலைகள் மட்டுமல்ல, மற்ற ஆலைகளில் இருக்கிற தொழிலாளர்களை எல்லாம் ஒன்றிருக்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ராஜியின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. எப்படியாவது இந்த குரலை, தொழிலாளர் ஆதரவுக்கான உரிமை குரலை ஆரம்பத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்று பஞ்சாலை முதலாளிகள் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் தொழிற்சாலையினுடைய வேலை முடிந்து ராஜி போய்கொண்டிருந்த போது இந்த முதலாளிகளுடைய கைக்கூலியாக இருந்த பொன்னான் என்கிற ஒரு நபரை வைத்து ராஜியை தூக்கிச் சென்று ஒரு சோழ கொல்லைகளை வைத்து வன்புணர்வு செய்து அவரை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி தொழிலாளர்கள் மத்தியிலே பரவியது. அப்போது தொழிற்சங்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற 4 பேர் அந்த பொன்னானை பிடித்து அடித்து உதைத்தார்கள். அவர்களோடு மற்ற பெண் தொழிலாளர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த அடியில் பொன்னான் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து போனான். அதற்கு பிறகு இந்த 4 பேரையும் கைது செய்தது காவல்துறை. அப்போது சிங்கானூரினுடைய காவல்துறை ஆய்வாளராக இருந்த சாந்தப்பிள்ளை என்பவரை கொண்டு இவர்கள் மீது வெளிவர முடியாத அத்தனை பிரிவுகளிலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. கோவை நீதிமன்றம் அந்த 4 பேருக்கும், ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற அந்த 4 தொழிலாளர் தோழர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்கமும் அந்த வழக்கை முடிய விடவில்லை. அவர்கள் மேல்முறையீட்டிற்காக கொண்டு சென்றார்கள். சென்னையிலும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. டெல்லியிலும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. நண்பர்களே, அது வெள்ளையர்கள் ஆண்ட காலம். இந்த வழக்கை கம்யூனிஸ்ட் கட்சி லண்டனில் உள்ள சட்ட கவுன்சிலுக்கு எடுத்து சென்றது. அங்கேயும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லா மட்டங்களிலும் தோல்வியுற்ற பிறகு வேறு வழியில்லாமல் அந்த வழக்கு மரண தண்டனை என்கிற நிலையிலே நின்றது. அப்போது தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜோசி, ரமணி போன்ற தோழர்கள் எல்லாம் இந்த 4 தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறச் சென்றவர்களுக்கு அழுகி வந்தது. ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். எங்களை வழிநடத்துகிற எங்களை போன்றவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள், நீங்கள் அழக்கூடாது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள் அந்த 4 பேரும். நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அந்த 4 தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துளியும் பயமில்லை. நாங்கள் தொழிலாளர்களுக்காக நின்றோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்கிற செய்தி தொழிலாளர் இயக்கத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்த மரண தண்டனை அமுல்படுத்தக்கூடியவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தோம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து போராடிய நாங்கள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டோம். தோழர்களே, எங்களை தனித்தனியாக புதைத்து விடாதீர்கள், ஒரே குழியில் புதையுங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த தோழர்களுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்று சொன்னார்கள். தோழர்களே, அந்த 4 பேரும் ராமையன், ரங்கையன், சின்னையன், வெங்கடாச்சலம் என்கிற 4 தோழர்களும் ஒரே குழியில் புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கோவையினுடைய சின்னியம்பாளையம் என்கிற இடத்தில் அங்கு 4 பேர்களுடைய கல்லறை இருக்கிறது, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சாட்சியமாக.
இன்றைக்கும் எந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய எந்த மாநாடும் சின்னியம்பாளையம் தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் நடப்பதே இல்லை, தொடங்குவதே இல்லை. இந்த கதையை நான் இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த படத்திற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கதை மரண தண்டனை தேவையா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட திருப்பி அதே செயலை ஒரு அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செய்வது நியாயமா என்கிற கேள்வியை தயாள் பத்மநாபன் எழுப்பியிருக்கிறார். தயாளினுடைய படங்கள் எல்லா படங்களுமே ஒரு காவிய சாயலோடு ஒரு அழுத்தமான கதையை முன்வைப்பவை. தயாள் பத்மநாபனை உங்களுக்கு தெரிந்திருக்கும். கொன்றால் பாவம், மாருதி நகர் காவல் நிலையம் போன்ற படங்களினுடைய இயக்குனர். அவர் கன்னடத்தில் 19 படங்களுக்கு மேலாக, மொத்தம் 22 படங்களுக்கு மேலாக செய்திருக்கிறார். கன்னடத்தில் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு 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 நாயக இயக்குனர் என்று அவரை சொல்லலாம். பொழுதுபோக்கு படங்களுக்கும் கலைப்படங்களுக்கும் நடுவில் ஒரு மையச் சரடை பிடித்து தன்னுடைய பாணியாக வைத்திருக்கிற தயாளை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி. தயாள் நம் தமிழர், விழுப்புரத்தைச் சேர்ந்தவர். விழுப்புரத்தில் பிறந்து இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே மரியாதை இருக்கிறது. நாம் நினைப்பது போல கர்நாடகம் தமிழர்களுக்கு எதிரியாக திரைத்துறையில் இல்லை என்பதை அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். திரைத்துறை சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் அவருடைய வழிகாட்டுதலுக்காக நிற்கின்றன. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிற தயாள் இயக்குகிற 3வது தமிழ் படம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு.